வெல்கம் டு உஷா ஈஸி மேக்ஸ் யூடியூப் சேனல். இப்போ 10th மேக்ஸில் எக்ஸைஸ் 2.1ல் இந்த 6th சம் நம்ம பார்க்க போகிறோம். யூஸ் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் டு ஃபைண்ட் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு இருக்குது இல்லையா. இப்போ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் நம்ம இப்போ இந்த 4th சப்டிவிஷன் பார்க்கலாம். இதில் 3 நம்பர் இருக்குது. இதுக்கு எப்படி நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகே, 3 நம்பர்ஸ் இருக்கிறதுனால நம்ம அந்த நம்பர்ஸை எடுத்து எழுதுகிறோம். த கிவன் 3 நம்பர்ஸ் ஆர் 84, 90, 120. இதே தமிழில் எழுதும்போது கொடுக்கப்பட்ட 3 எண்கள் சமம் அப்படின்னு போட்டு இந்த 3 நம்பரையும் எழுதிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு 2 நம்பர் மட்டும் எடுத்துக்கிறோம் நம்ம. அதனால் லெட்டஸ் கன்சிடர் 84 and 90 2 நம்பரை மட்டும் எடுத்துக்கிறோம். இதில் பெரிய நம்பர் என்னவோ அதை ஏன்னு வச்சுக்கோங்க, சின்ன நம்பர் பின்னு வச்சுக்கோங்க. அப்போ A = 90, B = 84. பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா நமக்கு ஃபார்முலா என்ன? A = BQ + R. ஏக்கு பதிலாக அந்த 90 போடுங்க, ஈக்குவல் டு இந்த 84 போடுங்க, இன்டூ இப்போ 90யை 84ஆல் நம்ம டிவைட் பண்ணி காமிக்கிறோம். 90யை 84ஆல் டிவைட் பண்ணால் இங்கே பார்த்தாலே தெரியும் இதில் எத்தனை 84 இருக்குது. ஒரே ஒரு 84 தான். 84 போச்சுன்னா இதில் மிச்சம் எவ்வளோ இருக்குது? 6, ரிமைண்டர் 6ன்னு போட்டுடுறோம். ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? இங்கே ரிமைண்டர் 0 வர்ற வரைக்கும் பார்க்கணும். அதுதான் ஹெச்சிஎஃப் பார்க்குற மெத்தடு. ஓகே, அப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த 90யை தூக்கிடுறோம். இங்கே இருக்கிற 84ஐ இங்கே கொண்டு வர்றோம். இங்கே இருக்கிற 6ஐ இங்கே கொண்டு வரோம். ஸோ 84 = 6 இன்ட்டு இப்போ 6ஆல் டிவைட் பண்ண போகிறோம் இந்த 84. அதை தான் இங்கே டிவைட் பண்ணி காமிச்சிருக்கு. 6ஆல் டிவைட் பண்ணால் கோஷன் 14 அண்ட் ரிமைண்டர் 0ன்னு வந்துருச்சு. ஸோ 6 × 14 + 0. இந்த 0 ரிமைண்டர் கிடைக்கிறதுக்கு நம்ம எதால் டிவைட் பண்ணியிருக்கோம்? 6ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம 2 நம்பர்ஸுக்கு தான் நம்ம பார்த்தோம், ஹெச்சிஎஃப் பார்த்தோம். அந்த 2 நம்பர்ஸ்க்கு, அதாவது ஹெச்சிஎஃப் ஆஃப் 90 and 84 இஸ் ஈக்குவல் டு 6ன்னு போட்டோம். ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோன்னா இந்த 6ஐயும் அந்த தேர்டு நம்பர் 120ஐயும் நம்ம எடுத்துக்கிறோம். தேர்ட் நம்பர் நம்ம சம்மில் 3 நம்பர் இருக்குது. அது 2 நம்பரை எடுத்து கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ஆன்சரையும் இந்த தேர்ட் நம்பர் விட்டு போன நம்பர் அந்த 120யும் எடுத்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். கன்சிடர் பண்ணும்போது ஹெச்சிஎஃப் ஆஃப் 6 and 120 இஸ் அப்படின்னு எழுதுகிறோம். இதில் பெரிய நம்பர் என்ன? 120. அதே யூக்ளிட்ஸ் லெம்மால A = BQ + Rன்னு போடுறோம். அப்போ அந்த ஏக்கு பதிலாக எதை போடுவோம்? பெரிய நம்பர் போடுவோம். ஈக்குவல் டு இந்த 6 அப்படியே இங்கே வச்சுக்கோங்க, இன்டூ இந்த 120யை நம்ம 6ஆல் டிவைட் பண்ணலாம். 20 டைம்ஸ் வருது, ரிமைனிங் இஸ் 0 அப்படின்னு கிடச்சிருச்சு நம்மளுக்கு இல்லையா. அப்போ 6 × 20 ஈக்குவல் ப்ளஸ் ரிமைண்டர் 0ன்னு போட்டோம். இப்போ இங்கே லாஸ்ட் ரிமைண்டர் 0 வந்துருச்சு. லாஸ்ட்டை நம்ம எதால் டிவைட் பண்ணியிருக்கோம்? 6ஆல். அதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் ஹெச்சிஎஃப். எதனுடைய ஹெச்சிஎஃப்? 3 நம்பருக்கும் சேர்த்து. ஃபஸ்ட்டு 2 நம்பருக்கு பார்க்குறோம். அதனுடைய ஆன்சரையும் இந்த 120யும் வச்சு பார்க்குறோம். அதுக்கு என்ன வருதோ அதுதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஸ்டெப்பு, இந்த 6ஐ எடுத்தோம். 6 தான் இங்கே ஹெச்சிஎஃபாக கிடச்சிது முதல் 2 நம்பருக்கு. அதே 6ல் ஒரே ஸ்டெப்பில் 0 ரிமைண்டர் வந்துருச்சு. இது மாதிரி எல்லாத்துக்கும் வராது, சிலதில் 2-3 ஸ்டெப்பு போகும். அப்போ லாஸ்ட்டாக 0 ரிமைண்டர் வரும்போது எதால் டிவைட் பண்ணணுமோ அதை ரவுண்ட் பண்ணிக்கணும். அதுதான் நமக்கு ஹெச்சிஎஃப். ஸோ ஹியர் இந்த சம்மில் இந்த 3 நம்பர்ஸுக்கும் சேர்த்து ஹெச்சிஎஃப் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 6. இவ்வளோதான். இது ஒரே மெத்தடு தான். யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மான் பண்ணி அதைப்படி இந்த பெரிய நம்பர் ஏக்கு பதிலாக போடுறோம், பிக்கு சின்ன நம்பர் போடுறோம், ஏவை பியால் டிவைட் பண்ணுறோம். கோஷன் என்ன, ரிமைண்டர் என்ன எழுதுகிறோம். ரிமைண்டர் 0 வர்ற வரைக்கும் நம்ம பண்ணுறோம். லாஸ்ட்டாக அந்த டிவிடன், அதாவது எதால் டிவைட் பண்ணமோ அந்த நம்பரை நம்ம ரவுண்ட் பண்ணுறோம். அதுதான் ஹெச்சிஎஃப். இது 3 நம்பருக்கு வந்தால் நம்ம என்ன பண்ணுறோம்? திரும்பவும் நான் சொல்கிறேன், 3 நம்பருக்கு வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட் 2 நம்பர் கண்டுபிடிக்கிறோம். அந்த ஆன்சரையும் தேர்டு நம்பரையும் எடுத்து மறுபடியும் நம்ம பண்ணுறோம். அதில் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் 3 நம்பருக்கும் உரிய ஹெச்சிஎஃப். ஓகே.